வணக்கம். வணக்கம். நேற்று எலெக்ஷனில் ஒரு வகையில் சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னு பார்த்தாலும் சில தொகுதிகளில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் சேகர்பாபு போட்டியிடுற துறைமுகம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சேகர்பாபுவே மொபைலை வச்சு தாக்கியிருக்காரு, வயிற்றுல 4 குத்து குத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தாவேகா வேட்பாளர் அசோக்னு ஒரு நபர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு எலெக்ஷன் டேல அவ்வளோ மக்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை போட்டிருக்காங்க கள்ள ஓட்டுக்காண்டி அப்படின்னா எப்படி பார்க்குறீங்க? துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு மறுபடியும் போட்டியிடுறாரு. அமைச்சர் என்பதையும் தாண்டி சேகர்பாபு அவர்களுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வட சென்னையில் அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சேகர்பாபு அவர்களுடைய அதே தொகுதியில் தான் தாவேகா வேட்பாளர் அசோக் அவரோட பேர். அவர் போட்டியிடுறாரு. ஒரு வேட்பாளரையே நீங்கள் தாக்கியிருக்கீங்க அப்படின்னா சில பேரை சொல்லுவாங்க, இல்லை அவர் பொய் சொல்லிட்டாரு. பொய் சொல்கிறவங்க வீடியோ ஆதாரங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, சேகர்பாபு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதும் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு என்னென்ன மாதிரிலாம் பேசுகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன வெளிப்படுத்துதுன்னா, ஒன்று திமுகவினுடைய தோல்வி பயம், அதை வெளிப்படுத்துது. ரெண்டாவது, துறைமுகம் தொகுதியில் நீ எல்லாம் வருவியா, நீ எல்லாம் நிறுத்துவியா, இதுன்றதை காட்டுது. அது ஏன் டிவிக்கு வேட்பாளர் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போ பிரதானமாக இருக்கக்கூடியது அதிமுக வேட்பாளர் தானே இருக்கணும், அவங்க கூட்டணி தானே இருக்கணும் அப்படி ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா சென்னையில் பொதுவாக நிறைய இடங்களில் டிவிக்கே பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டிவிக்கு பெரும்பான்மையானவர்கள் தங்களோட வாக்கு அளிக்கணும் அப்படின்ற முடிவு இருந்திருக்காங்க. இது பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. நாளைக்கு இதே சேகர்பாபு ஜெயிக்கிறாரோ என்ன ஏதுன்றது ரிசல்ட்டில் தெரியும். இப்போ சேகர்பாபு ஜெயிச்சு செகண்ட் பிளேஸில் ஒரு டிவிக்கே வருது, அதுவும் பெருவாரியான வாக்கில் வருது அப்படின்னா அது இவருக்கு தான் அவமானம். ஏன்னா அந்த வேட்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போயிடு, நான் இங்கேயே இன்னும் இது பண்ணுறேன் அது பண்ணுறோன்னு பேசுனதான் பேசுகிறார். நிறைய ஆபாசமான வார்த்தைகளும் பேசியிருக்கிறாரு. செல்ஃபோன் எடுத்து வயிற்றில் குத்திருக்காரு. நீங்கள் இருக்கக்கூடியது ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏவோ கிடையாது. நீங்கள் அமைச்சர், உங்களுக்குன்னு ஒரு தகுதி உண்டு. ஆனால் நீங்கள் என்னவெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு ரவுடியாக யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு நபர், சரிங்களா? அந்த நபர் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, பேசலை, மிரட்டுறாரு. நோ, நீ என்னென்ன பண்ண சொல்லிட்டா, செல்லு பெருந்தாங்க வீட்டில் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டா, சவுக்கு சங்கர் விஷயம் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. ஏய் நீ வெயிடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஒரு ரவுடியே உங்களை மிரட்டுறாரு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ சென்னையில் நீங்கள் வச்சு தான் சட்டம், அதுவும் வட சென்னையில் நீங்கள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னா அது என்னது? இதே எழும்பூர் தொகுதியில் அண்ணன் பரந்தாமன் தான் எம்எல்ஏவாக இருந்தார். அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இந்த முறை. இப்போ தமிழன் ரசன்னா கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, இவர் ஒரு ஐக்கானாக வந்துடக்கூடாது, அவர் ஒரு தலித்து, பொதுவாகவே தலித் மக்களோட சென்னையில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவர் ஒரு ஐக்கானாக வந்துட்டாருன்னா நமக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா சென்னை அரசில் கைப்பற்றுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம். இதே சேகர்பாபு அதிமுகவிற்கு மிகவும் விசுவாசமாக இருந்து தான் திமுகவிற்கு வந்தவர். அவர் ஒன்றும் திமுக ரத்தம் என் உடம்புலே ஊறிருக்கிறான்னு சொல்கிற அளவுக்குலாம் அவர் கிடையாது. ஸோ அதை அவர் பண்ணியிருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய அராஜகம். இப்போ ஏன் டிவிக்கு வேட்பாளர் தாக்கப்படுறாருன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயுடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் பெருசாக இருக்குது. சிட்டியில் அது ரொம்ப இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது. குறிப்பாக வட சென்னை போன்ற ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துது. எப்படின்னா உங்களுக்கு ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அப்போ நீங்கள் விஜயை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்றத நீங்களே தெளிவுபடுத்துறீங்க. விஜய் இப்போ தானே வந்திருக்காரு. இப்போது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா சொன்னாங்களே, லாலிபாப் சாப்பிட்ற பாப்பான்னு சொல்லிட்டு. லாலிபாப் சாப்பிட்ற பாப்பா பார்த்து இவ்வளோ பயப்படணுமா? ஒரு கேள்வி வருது இல்லையா? பாப்பா தானே அவர், ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லிடலாம். இது எல்லாமே விஜய்க்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நீங்கள் ஒருத்தனை அடிக்க அடிக்க எதிர்க்க அந்த நபர் வளர்ந்துட்டே இருக்காரு. அப்போது இந்த ஒரு அராஜகத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த தொடர்ந்து அவருக்கு கொலை மிரட்டலுமே, ஃபேமிலிக்கு கொலை மிரட்டலுமே, அந்த நபர் சொல்றாரு, அவர் சம்பந்தப்பட்ட மக்களுக்குமே ஒரு 2 பேர் ஃபேமிலிக்குமே பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இல்லை, அவர் தான் சொல்றாரு இல்லையா, எனக்கு எதனா ஆச்சுன்னா சேகர்பாபு தான் பொறுப்பு, எனக்கு எங்கன்னா வண்டியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா கூட எனக்கோ என்ன சார்ந்தவர்களுக்கு ஆயிடுச்சுனா கூட சேகர்பாபு தான் பொறுப்புன்னு சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு ஒரு நபர் தன்னுடைய உயிர் பயத்தை வெளிக்காட்டுறாருன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நடந்திருப்பீங்க? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படி சொல்ல போகிறது கிடையாது இல்லையா? ஸோ இதை அமைச்சர் என்ற பொறுப்புலேருந்து நேரடியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அந்த பொறுப்புக்கு அது பெரிய கலங்கமாக இருக்குது. அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சேகர்பாபு என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், நீயா தெரியாது, அல்லன்னு தெரியாது எனக்கு, யார் நீ, பத்திரிக்கையா நீயா,
இப்படிதான் பேசுவார். எப்படி அந்த மாதிரி அவர் பேசுறாரு, அது வந்து நீங்கள் இது ஒரு மனிதனை எப்படி நடத்துறீங்கன்னு தான் அது வெளிப்படுத்தும். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் திமுக குடும்பத்துக்கிட்ட பேசுவீங்களா? அண்ணன் உதயநிதி பேசுவீங்களா? இல்லை தம்பி இன்பநிதி கிட்ட பேசுவீங்களா? இப்படி நீங்கள் உதயநிதி விட்டுருங்க, இன்பநிதி கிட்ட பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அப்போ நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்னா வந்து உங்களை ஒருத்த எதிர்க்க முடியாதுன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இது ரொம்ப மோசமானது. ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு அமைதியான தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா முதற்கட்ட தேர்தல், நமக்கு ஒரே கட்டமாக தான் தேர்தல். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட்டமாக தேர்தல் வந்து கிடையாது. ஏன்னு கேட்டால் அங்கே அமைதியாக தேர்தல் நடக்காது. ஏன் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா இது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களே இப்படி பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப மோசமானது. மக்களை உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துது. இதுவே பாபநாசம் தொகுதியிலையுமே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வந்து அதுவும் நிறைமாத கர்ப்பிணியை வந்து தாக்கியிருக்காங்க. அதுவே டிஎம்கே காரவங்க தான் தாக்கியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கர்ப்பிணி கூட பார்க்காம அவங்கள தாக்கியிருக்காங்க. இப்போ இவனுங்க எந்த அளவுக்கு ஈவியரக்கற்ற ஒரு மோசமானவங்களா இருப்பானுங்க அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? பொதுவாகவே நம்ம ஒரு சண்டையில் கூட ஒரு பெண்கள் யாருன்னா குறுக்கு வந்தால் கூட ஏமா நீ போமான்னு தான் சொல்லுவோம். அடிக்கிறதோ தாக்கிறதோ பண்ண மாட்டாங்க. அது ஒரு இயல்பு அது. ஆனால் ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்கள வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இத்தனைக்கும் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணுமா. அவங்க இப்போ 25 வயசு, அவங்களுக்கு 25 வயசு தான் அவங்களுக்கு, ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க. அவங்கள போயிட்டு நீ தாக்குற, நீ வந்து இது பண்ணுறன்னா எவ்வளோ மோசமான கொடுங்கோள்கள்லாம் நீங்கள்லாம் இருப்பீங்க. அப்போ உங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணுமா வேணாவா? நீங்கள் என்ன தைரியம் உங்களுக்கு? இன்னும் ஒரே தைரியம், நமக்கு வந்து ஆதரவாக காவல்துறை இருக்கும், நமக்கு ஆதரவு அரசாங்கம் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? 9 நாள் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு இன்னொன்று வரும் இல்லையா? அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து இவங்களுக்கு அதிகமான வாக்கு கூட வாங்கிடக்கூடாது. அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். இப்போ அண்ணன் வந்து 8.2 விழுக்காடு இருக்கார் சீமான் அண்ணன் தன்னுடைய வாக்கு சதவீதத்தில். அது ஒன்றும் வந்து பணம் கொடுத்தோ இல்லை வந்து 4 பேரை கூட சேர்த்துக்கிட்டு கூட்டணின்ற பேரில் ஒவ்வொரு ஜாதி கட்சியை சேர்த்துட்டு வரல. அது தனிச்சு நின்று வராரு. தனிச்சு நின்று வரக்கூடியவருடைய வாக்கு வங்கியை பார்த்து பயப்படுறாங்க. அப்படின்னா அப்போ இந்த திமுக ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியை பார்த்து பயப்படுறாங்க. அதாவது சொல்லுவாங்களா, அவர்களுக்கு எது வென்றாலும் பயம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு மாற்றம் என்று யார் வந்தாலுமே பயம். ஏன்னா இவங்க 2 பேருடைய மக்கள் இருக்காங்க இல்லையா? விஜய் எப்படி குறைஞ்சது பெரிய வாக்கு போறாரு. அவருடைய வாக்கு என்பது பெரிய ஒரு மேஜிக்காக இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியலில். சீமானமே தனிச்சு நின்று வாக்கு வாங்கிட்டு வந்தவர் தான். அப்போ இதெல்லாம் திமுகவிற்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது, தோல்வி பயத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டுகிறது. அதே போல காரைக்குடியில வந்து அமமுக வேட்பாளர் கள்ள ஓட்டு போட போறாங்க, அதை வந்து நாம் தமிழர் தடுத்து நிறுத்தினாங்க. என்னன்னு எதிர்த்து கொஸ்டின் கேட்டதுக்காண்டி அவங்க தலைவே உடைச்சிருந்திருக்காங்க, ரத்த வெள்ளத்துல இந்த மனுஷர் இருந்திருக்காங்க. அந்த வீடியோலாம் பாருங்க. திமுக மட்டும் கிடையாதுடா, அதிமுக கூட்டணி நாங்களும் அராஜகம் பண்ண உண்டான்னு சொல்லக்கூடியதுதான். காரைக்குடியில் சீமான் போட்டிடுறாரு. அது அவருக்கு சாதகமாக ஒரு தேர்தல் களமாக பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் வந்து நம்ம கள்ள ஓட்டு வந்து போட்டு இல்லை அங்கே ஒரு குழப்படியை வந்து ஏற்படுத்தி நம்ம வந்து அங்கே ஜெயிச்சலான்ற கணக்கு போடுறாங்க. அங்கே ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் அவர் தான் இருக்கார். இப்போ அமமுகவை சார்ந்த இவங்க வந்து போட்டி போடுறாங்க. இதெல்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னா வந்து இந்த 2 கட்சிகளுமே வந்து இந்த மாற்றங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பணம் கொடுக்கல, பணம் இல்லை. பணம் வந்து உங்களுக்கு எல்லா தொகுதிக்கும் கொடுக்குற அளவுக்கு பணம்லாம் இருக்குது. 2 பேருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து அரசியல் பண்ணுவதற்கும் அவங்க வரல. அப்படி வந்திருந்தா மக்கள் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ சீமானன் வந்து 8 விழுக்காடு வாங்குறாருன்னா வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. இப்போ ஓட்டுக்கு பணம் தர மாட்டுறாங்க, ஏதோ ஒரு தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக நேர்மையாக பண்ணி பேசுகிறாங்க. அதனால தான் விஜய் பார்க்குறதுக்கு மக்கள் போகிறாங்கன்னா வெறுமனையாக ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும் கிடையாது, ஒரு மாற்றத்தை கொடுத்துட மாட்டாங்களா? இவருக்கு ஒரு ஓட்டு போடுவோம். ஏன்னா விஜயினுடைய அந்த கிரேஸ் பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் வராங்க. இப்போ அமமுக டிடி தினகரன் போனால் யார் வந்து பார்ப்பாங்க? இயல்பா ஒன்று இருக்கு இல்லையா? சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் கூட வந்து அமமுகக்கோ இல்லை மற்ற ஓபிஎஸ்ஓ யாராக இருந்தாலும் இவங்களுக்குலாம் கிடையாது. ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், காசு கொடுக்காம வரணும். நீ காசு கொடுத்து தலைக்கு 100 ரூபாய் கொடுத்து எத்தனை வந்து நிற்க வைக்கிறதெல்லாம் யார் வேணால் வருவாங்க. காசு கொடுக்காம பண்ண முடியுமா உன்னால்? அது பண்ண முடியாது. அப்போ அதே தான் அங்கே காரைக்குடி நடக்கிறதுமே. காரைக்குடியினுடைய களம் என்பது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், அது சீமானுக்கு சாதகமாக இருக்குது. இந்த முறை அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ ரிசல்ட்டு தான் தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்றது.
ஸோ இந்த கள்ள ஓட்டு போடக்கூடிய முறை என்பது ஒரு காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அன்றைக்கி அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. ஒரு நியூஸ் நடக்குதுன்னா ஸ்ப்ரெட் ஆகி போய் கொண்டு சேர்க்கறதுக்கே பல நாள். இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள், இன்றைக்கி ஃபோன் வச்சுக்கூடிய எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள், எல்லா கடையும் மீடியா இருக்குது, எல்லாருமே வந்து எடுத்து போடுறாங்க. அப்படி இருந்துமே வந்து நீங்கள் வந்து ஒரு கள்ள ஓட்டு போட்டு முயல்றீங்க, அவ்வளோ கை கலப்பு நடக்குது. அதுவும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய தொகுதியினுடைய பூத்தில் வேற எங்கன்னா கூட தெரியல, இந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு மோசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்திருக்கு. அந்த வகையில் யாருக்கு, சீமான் அவர்களுக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் சரி, இவங்களுக்காண்டி தான் ஓட்டு அதிகமாக இருக்கா இல்லை மற்ற மக்களுக்காண்டி ஓட்டு அதிகமாக இருக்கு? இல்லை, பொதுவாகவே வந்து மாற்று அரசியலுக்காக அதிகமாக இருக்குது, மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களுக்காக ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அடிப்படையில். இப்போது இது வரைக்கும் தமிழ்நாட்டோட தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு 85 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வருது அப்படின்னாலே வந்து மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு மாற்றத்தை தோடி மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதில் முக்கியமான 2 மெயின் ஃபேக்டராக இருக்கக்கூடியவங்க, ஒன்று விஜய், இன்னொன்று சீமான். இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக வந்திருக்காங்க. ஆல்ரெடி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மூலமாக ஒரு 8 விழுக்காட்டுக்கு மேலாக வாக்கு வந்து வச்சுருக்காரு. ஸோ அப்படி வாக்கு வந்து வச்சிருக்கக்கூடிய நபருக்கு இப்போ எவ்வளோ ஓட்டு வந்திருக்கும் அப்படின்றத ரிசல்ட் அன்றைக்கி முழுசாகவே சொல்லலாம். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் மாற்று வந்திருக்கா, மாற்று வாக்கு வந்திருக்கான்னு கேட்டால், இது வரைக்கும் தேர்தலில் பங்கெடுக்காத பலரும் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு இந்த இன்க்ரீஸ், அந்த 12% இன்க்ரீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை தான் வெளிப்படுத்துது. உங்களுக்கு இந்த இவ்வளோ ஓட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதே வந்து இதான் வெளிப்படுத்துது. ஏன்னு கேட்டால் அந்த மெயின் ஃபேக்டர் வந்து வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா நிறைய சின்ன சின்ன பசங்க வீட்டில் வந்து கேன்வாஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, விஜய் ஓட்டு போடுங்க, விஜய் தான் நீங்கள் ஓட்டு போடணும். ஏன்னா அந்த பசங்கள்லாம் மக்கள் இயக்கத்தில், இந்த கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய பசங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, பெண்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து தன்னெழுச்சியாக போனது நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பெண்கள் வந்து தன்னெழுச்சியாக விஜய்க்கு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த தேர்தல் பிரச்சார நேரங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெண்கள் கூட்டம் அவரை பார்க்க போகிறாங்க. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், நான் சொல்லக்கூடியது ஒரு 40, 45, 50 வயசுல இருக்கிற பெண்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறாங்க, விஜய்க்கு பார்க்க போகிறேன், விஜய்க்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. இது எல்லாமே அந்த கிரேஸை வந்து வெளிப்படுத்துது. ஈவன் யங்ஸ்டர்ஸ் சொல்லவே தேவையில்லை, நிறைய இளம் பெண்கள் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களித்தாங்க. நாட் ஓன்லி ஒரு ஹீரோ மெட்டீரியல் மட்டுமே கிடையாது, ஏன் விஜய்க்கு நான் போடாத ஓட்டு, விஜய்க்கு போகிறேன் நான் ஓட்டுன்னு சொல்லிட்டு போடக்கூடியவங்க. பெரியவங்களுமே பல பேர் அந்த முடிவு எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவு வந்து எடுத்து அப்படியுமே வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாற்று ஓட்டில் சீமானன்னா அதிக பர்சன்டேஜ் எடுக்க போகிறாரா, இல்லை விஜய் அவர்கள் அதிக பர்சன்டேஜ் எடுக்க போகிறாங்களா அப்படின்றத ரிசல்ட் தான் முழுமையாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு விஜய் மெயின் ஃபேக்டர். அதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். விஜய் மெயின் ஃபேக்டராக இருக்கிறதுனால தான் வந்து ஓட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரிசல்ட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி குறைஞ்சிருமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. அது நம்ம ரிசல்ட் அப்போ தான் சொல்ல முடியும் என்னன்னு சொல்லிட்டு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஜய் வந்து விஜயகாந்தோட பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்துவார், அதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ விஜயகாந்த் வந்த உடனே ஒரு பர்சன்டேஜ் வாங்கினார், அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறத்துக்கு வழிவகுத்துச்சு. அவர் மட்டும் சட்டமன்றத்துக்கு போனால் எல்லாமே ரைட். ஆனால் அதை விட கூடுதலாக வாங்குவார் விஜய். ஈவன் எம்ஜிஆரை விட பெரிய கிரேஸ் அவருக்கு இருக்குது. நம்ம என்ன சொன்ன மாதிரி எம்ஜிஆரை விட பெரிய கிரேஸ் அவருக்கு இருக்குது. எல்லா தரப்பு மக்களுமே அன்னைக்கு எம்ஜிஆருக்கு பெரிய கிரேஸ் இருந்தாலுமே அன்னைக்கு திமுக வலிமையாக இருந்துச்சு. திரு கருணாநிதி தலைமையிலான திமுக வலிமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் வந்து காங்கிரஸ் வேணான்னு முடிவு பண்ணி தான் திமுக ஓட்டு போட்டாங்க, திரு அண்ணாதுரை தலைமையிலான திமுக ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிமுக விஜய் அளவுக்கு கரிஸ்மேட்டிக்காக இல்லை. நான் சொல்கிறது வலிமை சொல்ல, ஒரு கரிஸ்மேட்டிக். இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு ஈக்குவலாக கருணாநிதி அவர்கள் இருந்தாரான்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின். ஆனால் கருணாநிதி ஒன்றும் வலிமை இல்லாதவர்களாம் கிடையாது. இவர் வந்து ஒரு சினிமாவில் கதாநாயகனா, ஒரு சினிமாவில் கதாசிரியர். நான் சொல்கிறது வலிமையான கதாசிரியர். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் சினிமாவில், உதயண்ணாவும் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவரா? இல்லை ஸ்டாலினோட பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தவரா? ஸ்டாலினோட படம் நடிச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒப்பீட்டளவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சினிமாவை சார்ந்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்கள் விஜய்க்கு ஈக்குவல் கிடையாது, ரொம்ப பெருசு. இப்போது நீங்கள் விஜய் அவர்களை நீங்கள் சினிமாவில் ஒரு ஹீரோவாக நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லலாம். இயக்குனரில் இன்னைக்கு வந்து மணிரத்னம் பெரிய ஆளாக இருக்காரு, ரஞ்சித் அண்ணன் பெரிய ஆளாக இருக்காங்க, மாரிசராஜ் பெரிய ஆளாக இருக்காங்க, சங்கர் பெரிய ஆளாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க துறையில் பெரிய ஆள். நீ இயக்கமாக நடிப்பு அப்படின்ற மாதிரி இவங்க பெரிய ஆள். அதே ஒப்பீடு வந்து நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் பண்ண முடியாது. உதயநிதி நடிகர் தானே, பண்ண முடியாது.
அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா அந்த கரிஷ்மேட்டிக் விஜயை விட பெருசாக யாருமே இல்லை. விஜய் அளவுக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லை. ஏன்னா பல சாதி இயக்கங்களாக அறியப்பட்ட கட்சிகளுடைய வாக்குகள் கூட அந்தந்த இயக்கங்களுக்கு அந்தந்த கட்சிகளுக்கு இல்லாமல் இன்னைக்கு விஜய் கிட்ட போயிருக்கு. ஏன்னு கேட்டால் ஒரு நம்பிக்கையின்மையை அந்த கட்சிகள் சம்பாதிச்சிருக்காங்க. விஜய் மீது கூடுதலான ஒரு கிரேஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மாற்று அப்படின்ற இடத்துல விஜய் இன்னைக்கு பெரிய பிம்பம் மக்களிடத்துல தெரிகிறாரு. அதனால் இந்த கள்ள ஓட்டு போடக்கூடியது அடிதடி பண்ணக்கூடிய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிஞ்சிச்சுன்னு பார்த்தோம். ஆனால் இவங்க ஒழி விட மாட்டாங்க. அதனால மக்கள் நினைக்கிறாங்க வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்றது. வீட்டுக்கு அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்றத இன்னும் 2 நாள் கழிச்சு பார்ப்போம். மே 4 தெரிஞ்சிடும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை ஒரு பயத்தை காமிச்சு உட்கார வச்சிருக்காங்களா அப்படின்றத மே 4 பார்க்கலாம்.